எம்பெருமானே ஆத்மபந்துக்களே, மார்கழி மாதத்தில் இன்று 19வது பாசுரம். அதற்கு முன்பாக ஆண்டாளின் தனியன்கள். அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணதிரு பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடகொடியே தொல்பாவை பாடி அருள வல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன இது என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மூர் சோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நலவத்தர் வாழ்மூர் நான் மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தோர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்து வைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. இன்றைய பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கனினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலர் ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் என்று இன்றைய பாசுரம். இந்த பாசுரத்தின் பொருள், குத்து விளக்கெரிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட பஞ்சுமெத்தையில் விரிந்த புக்களை சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவதற்கு வருக. மைபூசி கண்களை உடைய நப்பின்னையை நீயே உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்ப மனமில் இருக்கிறாய். காரணம், கண நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியிலிருந்து விட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா? விளக்கம். மீண்டும் தாயாரை கெஞ்சுகிறார்கள். பாவை நோன்பிருக்கும் பெண்கள், அம்மா நீயே அவனை விட மறுத்தால் நாங்கள் என்னவாவோம்? அவன் அருளை பெற்றுத்தர வேண்டியது நீ அல்லவா என்று கெஞ்சுகிறார்கள். அப்பேற்பட்ட இந்த பாசுரத்தில் எப்போதுமே தாயாருக்கு பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு தான் கோதை நாச்சியார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாமும் அதை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவோம். திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியை, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியை, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியை, பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியை, 143 உரைத்தாள் வாழியை, உயர்ஹங்கக்கே கன்னி உகந்ததித்தாள் வாழியை, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியை, வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்பதங்கள் வாழிய வாழிய வாழியவே. ராமநாம மகிமை. தன் மார்பில் பாய்ந்த ராமபாணத்தை பிடுங்கிய வாலியின் கண்ணில் முதலில் தெரிந்து ராமநாமமே தவிர ராமன் இல்லை. ராமநாமம் கண்ட பிறகுதான் அதற்குரிய ராமன் நேரிலே வரக்கண்டான். ராமபாணம் வாலியின் உயிர் போகும்படியான வாதனையை தந்து என்றாலும் ராமநாமத்தை கண்டதால் வாலிக்கு ஞானம் உண்டாகியது. அதனால் ராமநாமத்தின் மகிமையை ஞானமெல்லாம் அறிந்து போற்றி உய்யும்படி உரைத்தான் ஞான ஆசிரியர் பால. எப்படி? மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கும் நல்கும் தனிப்பெரும் பதத்தைத்தானே இம்மையே மறுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செமையே நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டேன் என்ற கவிசக்கரவர்த்தி கம்பர் வால்மீகியின் வாயிலாக தெளிவுபடுத்தியது பரமபதம் தரும் மூலமந்திரமாகும். இப்பிறப்பிலே இறந்து மறுபடியும் பிறக்கச் செய்யும் மறுமை இன்னும் தீராத பிறவி நோயை தீர்க்கும் அரும்பெரும் மருந்து ராமநாமமே என கூறியது வேதத்தின் வித்தாகும். மறுமை நோக்கி மருந்து ராமநாமமே என உறுதியாக உரைத்த வாலியின் மொழி வேதம் அருளிய நாயகன் மொழியாகும். முழு எண்ணுடன் சேர்த்தால் சுழியத்திற்கு மதிப்பெண் என்ற உயர்வு உண்டாகிறது. 8 + 0 = 80 என்று 2 எண்ணிற்குமே ஒரு சேர மதிப்பு உயர்ந்து விடுகிறது. ராமன் முழு எண், அனுமன் சுழியம். இந்த இருவரும் ஒன்றுபட்டால் ராமன் நாம மகிமையும் ஹனுமனின் ராம பக்தியின் பெருமையும் உணரலாம்.
ராமநாமம் திசை காட்டி அனுபபக்தி வழிகாட்டி. ராமநாமம் திசை காட்டி அனுமன் பக்தி வழிகாட்டி. ராமாவதாரம் முடிந்தது. பரமபதம் செல்கையில் அனுமதினையும் தன்னுடன் வருமாறு ராமன் அழைக்கிறான். அதற்கு அனுமன், ஐயனே, இதே திருக்கோலத்தில் அங்கு இருப்பீர்களா என்று கேட்கிறார். அனுமனே, அங்கு இந்த வடிவம் இருக்காது, சங்கு சக்கரம் தரித்த வடிவத்தில் இருப்பேன் என்றான் பரந்தாமன். அதை கேட்ட ஹனுமன், அப்படியானால் பெருமானே, நான் உங்களுடன் வரவில்லை. ராமகோலத்தில் தங்களை கண்ட நான் வேறு எந்த கோலத்திலும் தங்களை காண விரும்பவில்லை என்கிறான் ஹனுமன். யான் எப்போதும் தங்களின் ராமநாமத்தையே துதித்து வழிபட்டு கொண்டிருக்க வேண்டும். இந்த ராமநாம மகிமையாலே தங்களை கண்டு மகிழ வேண்டும் என்கிறார். ராமநாமம் பாடி துதித்து வழிபடும் பக்தர்களின் உள்ளமே பரமபதமான வைகுந்தத்தை விட புண்ணியமானது என்று கூறிய ஹனுமன் இப்பூவுலகத்திலேயே தங்கிவிடுகிறார். ஆகவே ராமநாம மகிமையும் ஹனுமனின் பெருமையும் எத்தகைய சிறப்புடையது என்று நன்கு விளங்கும் அனைவரும் ராமநாமத்தை உச்சரித்து மேன்மை பெறுவோம். ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஆஞ்சநேயரை வணங்கும் அடியவர்கள் ஆஞ்சநேயரின் பேருளை மிக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீராம ஜெயம் கூறுவதன் மூலம். ஒருமுறை ராமா என்று சொன்னால் அது ஒரு சகஸ்ரநாமம் 1008 வரை சொன்னதற்காக சமம் என்று சிவபெருமான் உத்தரபாகத்தில் கூறியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஸ்ரீராமனிடத்தில் ஒப்படைத்து தனக்காக வாழாமல் ஸ்ரீராமனுக்காகவே வாழ்கின்றார். ஸ்ரீராமநாமத்தின் ஏன் இவ்வளவு பெருமை? சிவவிஷ்ணுவின் ஐக்கியமே ஸ்ரீராமநாமம். நாராயணன் இருந்து வருகின்ற ரா, நமசிவாயிலிருந்து வருகின்ற ம சேர்ந்ததே நாமம் ராமநாமம். நம்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ராமா என்று 2 எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாகும். அப்பேற்பட்ட உன்னதமான சிறப்பு பொருந்திய நாமமே ராமநாமம். மந்திரங்களில் எளிமையான ஒரு மந்திரம் ராம மந்திரமாகும். என்று ராமநாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்ம ஞானம் ஏற்படும். ராமநாமத்தின் சக்தி வாய்ந்த ஒலிகளுக்கு மந்திரம் என்று பெயர். அந்த ஒலிகளை நாம் ஓதி நமக்கு வேண்டியதை சாதித்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு முறை சொன்னால் போதாது, மீண்டும் மீண்டும் சரியான உச்சரிப்புடன் சொல்ல வேண்டும். சரியான உச்சரிப்புடன் சில ஒலிகளை நாம் தொடர்ந்து சொல்லி வருவதற்கு தான் ஓதுதல் என்று பெயர். இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறார். மந்திரங்களில் எளிமையான ஒரு மந்திரம் ராம என்ற மந்திரமாகும். தசரதனுடைய புதல்வனுக்கு ராம என்ற மந்திரத்தின் பெயரைத்தான் வசிஷ்டர் சூட்டினார். ரா என்பது மூலாதாரம், மா என்பது தலையின் உச்சியில் உள்ள 1000 இதழ் இடத்தை குறிக்கும். ராம என்ற மந்திரத்தை ஜபம் செய்து வந்தாலே மூலாதாரத்திலிருந்து குண்டலி சக்தி கிளம்பி தலை உச்சிக்கு சென்றுவிடும். ராமநாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்ம ஞானம் ஏற்படும். ராமர் கூட இலங்கையை அடைவதற்கு பாலம் கட்டி சென்றார். ஆனால் ஹனுமரோ ராமநாம பாலத்தினால் கடலையே தாண்டிவிட்டார். ஆனால் உடனே ராமா என்று சொன்னேனே, எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று கேட்கக்கூடாது. ஒரு விதையை போட்டால் அது முளைத்து செடியாகி மரமாகி பூத்து பிஞ்சு விட்டு காயாகி பழமாகின்ற வரையில் பொறுத்திருக்க வேண்டும். அதுபோலதான் நாம ஜபம் செய்யும் மந்திரத்தை பொறுமையுடன் அது சித்தியாகும் வரை ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ராம மந்திரத்துக்கு தாரக மந்திரம் என்று பெயர். தாரகம் என்றால் என்ன? தாரகம் என்ற சொல்லுக்கு தாண்ட விடுவது என்ற பொருள். எதிலிருந்து தாண்ட விடுவது? பிறப்பு என்ற சுழற்சியிலிருந்து தாண்ட விடுவது என்று பொருள். கமநாட்டாழ்வார் போன்றவர்களுக்கு ராமநாமத்தின் பெருமையை பாடி உள்ளார்கள். பெரிய கடுமையான தவம் செய்து தானே நாம் பிறப்பு என்ற சூழ்ச்சியிலிருந்து விடுபட முடியும். ராமநாமம் மட்டும் சொன்னால் அது எப்படி முடியும் என்று கேள்வி எழலாம். 1000 வருடங்கள்
ஆனால் ஆலமரத்தை கீழே சாய்ப்பது எவ்வளவு கடினம், அது எவ்வளவு முயற்சியும் உபகரணங்களும் தேவைப்படும் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மரத்தை மென்மையான கரையான்களும் அரித்து கீழே தள்ளிவிடுகின்றனவே. அதுபோல்தான் மென்மையான எளிமையான நாமமும் நம்முடைய பாவத்தையும் அழிக்கக்கூடியது. ராமநாமத்தை சொல்லி வாழ்க்கையில் நான் பயனடைவோம், ஜெயம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய பாதார விந்தங்களில் சரணமடைந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம்.